வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக்கிற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் முதல் இராஜாக்கள் 8 மற்றும் 9 அதிகாரங்களை பார்க்கப் போகிறோம். முதல் இராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் ஆலயம் இனி ஒரு வாக்குத்தத்தம், ஒரு திட்டம் அல்லது ஒரு கட்டுமான வேலை மட்டுமல்ல. கர்த்தருடைய வீடு முடிக்கப்பட்டுள்ளது. இப்போது அது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் கோத்திரங்களின் தலைவர்களையும் ஜனங்களின் தலைவர்களையும் சேர்த்துக் கொள்கிறான். உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது. அதுவே அர்ப்பணிப்பின் மையமான தருணம். உடன்படிக்கை பெட்டி முக்கியமானது. அது கர்த்தர் தம் உடன்படிக்கை ஜனங்களுக்கிடையில் வாசம் பண்ணுகிறார் என்பதை நினைவுபடுத்தியது. ஆலயம் அழகாக இருந்தது. ஆனால் அழகு மட்டும் அதை பரிசுத்தமாக்கவில்லை. தங்கம், கல், தூண்கள், செதுக்கிய மரம் இவை மட்டும் போதவில்லை. கர்த்தருக்கு சொந்தமானதால், அவருடைய உடன்படிக்கை மையத்தில் இருந்ததால் அந்த வீடு பரிசுத்தமானது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரும்போது கர்த்தருடைய மகிமை வீட்டை நிரப்புகிறது. மேகம் மிகவும் வல்லமையாயிருந்ததால் ஆசாரியர்கள் ஊழியம் பண்ண நிற்க முடியவில்லை. இது ஒவ்வொரு தலைமுறையும் நினைவில் கொள்ள வேண்டிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆராதனை மனிதரின் திறமையை பற்றியது அல்ல. அது தேவனுடைய சந்நிதியை பற்றியது. பின்னர் சாலமோன் ஜனங்களுக்கு முன் நின்று கர்த்தரை துதிக்கிறான். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான். தேவன் தம் வார்த்தையை நிறைவேற்றினார் என்பதை அவன் உணர்கிறான். ஆலய அர்ப்பணிப்பு ஒரு ராஜாங்க விழா மட்டுமல்ல. கர்த்தர் தம் உடன்படிக்கையில் விசுவாசமுள்ளவர் என்ற சாட்சி. அதன்பின் சாலமோன் பலிபீடத்தின் முன் முழங்கால் விழுந்து பழைய ஏற்பாட்டின் மிக ஆழமான ஜெபங்களில் ஒன்றைச் செய்கிறான். கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறான். மீண்டும் மீண்டும் கேட்பது, மன்னிப்பது, திரும்புவது, இரக்கம் ஆகிய சொற்களின் உணர்வில் ஜெபிக்கிறான். இஸ்ரவேல் பாவம் செய்தபோது, தோல்வியடைந்தபோது, வானம் அடைக்கப்பட்டபோது, பஞ்சம் அல்லது நோய் வந்தபோது, சத்துருக்கள் அச்சுறுத்தியபோது, கூடவே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் கர்த்தர் அவர்களை கேட்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அந்த ஜெபம் மிகவும் நேர்மையான ஒன்றை ஒப்புக்கொள்கிறது. உடன்படிக்கை மக்கள் கூட இரக்கத்தை தேவைப்படுவார்கள். ஆலயம் பரிபூரணமானவர்களுக்கே மட்டும் அல்ல. மனந்திரும்புகிறவர்கள் தேவனிடம் திரும்பும் இடமும் அது. பாவம் ஜனங்களை கர்த்தரிடமிருந்து பிரிக்கிறது என்பதை சாலமோன் அறிந்தான். ஆனால் ஜனங்கள் திரும்பி, ஒப்புக்கொண்டு, ஜெபித்து, அவரை தேடும்போது கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதையும் அவன் அறிந்தான். சாலமோன் இஸ்ரவேலரல்லாத அந்நியருக்காகவும் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய மகத்தான நாமத்தினால் ஒரு அந்நியன் வந்து இந்த வீட்டை நோக்கி ஜெபித்தால் கர்த்தர் கேட்க வேண்டும் என்று அவன் வேண்டுகிறான். அந்த தருணம் எல்லா ஜாதிகளையும் சேர்க்கும் தேவனுடைய வேலையை முன்கூட்டியே காட்டுகிறது. கர்த்தருடைய வீடு ஒரு குடும்பம் தங்களை மட்டும் நோக்கிக் காண்பதற்காக அல்ல. இஸ்ரவேலின் தேவன் முழு பூமியின் தேவன் என்பதை சாட்சியமளிப்பதற்காகவும் அது இருந்தது. நமக்காக சாலமோனின் அர்ப்பணிப்பு ஜெபம் இயேசு கிறிஸ்துவை நோக்கிச் சுட்டுகிறது. இரக்கம் சாத்தியமாக இருப்பதற்கான காரணம் அவரே. பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் உண்மையான நடுவரும் அவரே. மனந்திரும்புகிறவர்களின் அழுகையை கேட்டு தமது பாவநிவாரணத்தின் மூலம் மன்னித்து பிதாவிடத்திற்கு திரும்பும் வழியே திறப்பவர் அவரே. ஆகவே முதல் இராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் இந்த ஆலய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வீடு ஜெபம், உடன்படிக்கை, இரக்கம் மற்றும் திரும்பி வருதல் ஆகியவற்றின் வீடு. ஜனங்கள் அவரிடம் திரும்பும்போது தேவன் கேட்கிறார். அவர் தம் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வழிதவறிய இருதயங்களை வீட்டிற்கு வர அழைக்கிறார். முதல் இராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்புக்குப் பிறகு தொடங்குகிறது. ஜெபங்கள் சொல்லப்பட்டுவிட்டன. ஆலயமும் சாலமோனின் வீட்டும் முடிக்கப்பட்டுவிட்டன. அப்போது கர்த்தர் மறுபடியும் சாலமோனுக்கு தோன்றுகிறார். இந்த தருணம் முக்கியமானது. ஏனெனில் அர்ப்பணிப்பு உடன்படிக்கை வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஆழமான பொறுப்பின் ஆரம்பம். கர்த்தர் சாலமோனிடம் அவன் ஜெபத்தைக் கேட்டதாகச் சொல்கிறார். இந்த வீட்டை தாம் பரிசுத்தப்படுத்தினதாகவும் தம் நாமத்தை அங்கே வைத்ததாகவும் சொல்கிறார்.
அது பரிசுத்தமான வாக்குத்தத்தம். ஆலயம் சாதாரண நிலம் அல்ல. அது கர்த்தருடைய நாமத்திற்காக பிரித்து வைக்கப்பட்ட இடம். ஆனால் கர்த்தர் சாலமோனுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். சாலமோன் தாவீது போல் நேர்மையான இருதயத்துடனும் நீதியுடனும் கர்த்தருக்கு முன் நடந்தால் இஸ்ரவேலின் சிங்காசனம் நிலைநிறுத்தப்படும். வாக்குத்தத்தம் உண்மையானது. உடன்படிக்கை ஆசீர்வாதம் உண்மையானது. ஆனால் அது விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. பின்னர் எச்சரிக்கை வருகிறது. சாலமோன் அல்லது இஸ்ரவேல் கர்த்தரிடமிருந்து திரும்பிச் சென்று கட்டளைகளை விட்டு வேறு தெய்வங்களைச் சேவித்தால் ஆலயம் அவர்களை நியாயத்தீர்ப்பிலிருந்து காக்காது. ஒரு காலத்தில் பரிசுத்தத்தின் சாட்சியாக நின்ற வீடு கிளர்ச்சிக்கு எதிரான சாட்சியாக மாறக்கூடும். ஏன் இத்தகைய அழிவு வந்தது என்று ஜனங்கள் கேட்பார்கள். பதில் இதுதான்: அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டார்கள். இது மிக தீவிரமான பாடம். பரிசுத்த இடங்கள் மந்திர கவசங்கள் அல்ல. பரிசுத்தமானவற்றுக்கு அருகில் இருப்பது கீழ்ப்படுதலை மாற்றிவிடாது. ஆலய ஆசீர்வாதம் பிளவுபட்ட இருதயத்தை மூடி மறைக்க அல்ல. கர்த்தருடைய வீடு ஜனங்களை உடன்படிக்கை விசுவாசத்துக்கு கூப்பிடுகிறது. இந்த அதிகாரம் இன்னொரு உண்மையையும் நினைவூட்டுகிறது. ஆவிக்குரிய வெற்றி கூட இருதயம் விலகத் தொடங்கினால் ஆவிக்குரிய அபாயமாக மாறலாம். சாலமோனுக்கு ஞானம், செல்வம், சமாதானம், ஆலயம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனை விசுவாசமாக நிலைத்திருக்க எச்சரித்தார். எந்த ஆசீர்வாதமும் அதைத் தந்த தேவனிடமிருந்து நாம் விலகினால் நம்மை இரட்சிக்க போதுமானதல்ல. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு விலகுதலுக்கு எதிரானது. அவர் நம்மை அவரிலே நிலைத்திருக்க அழைக்கிறார். அவர் நம்மை பரிசுத்த இடங்களை சந்திக்க மட்டுமல்ல, பரிசுத்தமான மக்களாக மாறவும் அழைக்கிறார். அவரின் மூலம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உறுதியானவை. ஆனால் அவரோடு தொடர்ந்து நடக்கும் இருதயங்களை அவர் வேண்டுகிறார். ஆகவே முதல் இராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2வது ஆலய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அர்ப்பணிப்பு சீடத்துவமாக மாற வேண்டும். கர்த்தர் உடன்படிக்கை ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் அவர் தம் ஜனங்களை உடன்படிக்கை கீழ்ப்படுதலுக்கும் அழைக்கிறார். கர்த்தர் தம் நாமத்தை அங்கே வைத்ததால் ஆலயம் பரிசுத்தமானது. நாம் அவருடைய நாமத்தை நமது இருதயங்களில் வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக நிலைத்திருக்கும்போது நமது வாழ்க்கையும் பரிசுத்தமாகிறது.